குத்து விளக்கெரிய கோட்டு கால்கட்டில் மேல் மெருத்தென்ற பல்ச சயனத்தில் மேலேறி குத்து ஆண்டாளுடைய அருளிச் செயலில் 19வது பாசுரம் குத்துவிளக்கெரிய என்பதான பாசுரம். இந்த பாசுரத்திலே எம்பெருமானையும் நம்முயர்ந்திருக்கும் நப்பின்ன பிராட்டியையும் பிரார்த்திக்கும் பாசுரம். முதல் நாளடிகளாலே எம்பெருமானுடையதான பெருமையையும் பிறகிருக்கக்கூடிய 4 அடிகளாலே நப்பின்ன பிராட்டியினுடைய வைபவத்தையும் ஆண்டாள் நமக்கு எடுத்து அருளிச் செய்கிறார். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின்மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி என்பதாக ஆண்டா உயர்ந்த நப்பின்ன பிராட்டியும் பகவானும் இந்த சேத்தனர்களாகிய நமக்காக போட்டியிட்டு கொண்டு காப்பதற்கு வருகிறார்கள். அதிலே நப்பின்ன பிராட்டியை ஒரே கட்டாக கட்டி மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலே அவளை தள்ளி அவளை போகவிட்டாது பண்ணி
இருக்கக்கூடிய எம்பெருமான் என்பதாக கண்ணனை குறிப்பிடுகிறார்கள். முதல் 4 அடிகளாலே குத்துவிளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மங்களகரமான ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் என்பதாக குத்துவிளக்கு எரியக்கூடிய நிலையிலே மங்களகரமாயும் உயர்ந்திருக்கும் அந்த ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்டபத்னியோ என்பதாக பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய தத்துவம்தான் உயர்ந்தது என்பதவோ லக்ஷ்மியாச ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா என்பதாக பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த திருக்கோலம்தான் சிறந்தது எனவும் ரட்சகா சர்வ சித்தாந்தே என்பதாக பகவானும் பிராட்டியும் சேர்ந்த தத்துவம்தான் நம்மை காக்கக்கூடியது என்பதாகவும் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி என்பதாக பிராட்டியோடு கூடின பகவானை அனுபவிக்கிறபடியினாலேயும் திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெல்லறிவும் என்பதாக அந்த உயர்ந்திருக்கும் எம்பெருமானையும் பிராட்டியையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய பாசுரத்தில குத்துவிளக்கு மங்களகரமாய் எரியக்கூடியது. அதற்கு பிறகு குவலையா பீடம் என்கிற யானையை அடித்து கொன்று அதனுடைய தந்தத்தாலே அழகான கட்டளை சமைத்தவன் எம்பெருமான். அந்த கோட்டுக்கால் கட்டின் மேல் அழகான மெத்தன்ன பஞ்சசயனமானது இருக்கிறது. 5 விதமான சயனத்திற்கு 5 விதமான குணம் உண்டு. படுக்கைக்கு மென்மை, வெண்மை, வாசனை, குளிர்ச்சி, அழகு முதலிய 5 விதமாய் இருக்கும் ஒரு தன்மை கொண்டதான கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் என்றார். திறவாய், வாய் திறவாய், மலர் மார்பா வாய் திறவாய், கொங்கமேல் வைத்திருக்கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் என்பதாக கண்ணனையும் ஒரே கட்டிலே ஒரே மொத்தையிலே கண்ணனையும் பிராட்டி நப்பின்ன பிராட்டியையும் சேர்ந்து கிடக்கக்கூடிய காலத்தில அந்த எம்பெருமான் உயர்ந்திருக்கக்கூடிய கண்ணன் நப்பின்ன பிராட்டியை கீழே தள்ளி கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கக்கூடிய பூவை சூடின நப்பின்னுடையதான அவளுடையதான உயர்ந்த மேலே இருக்கக்கூடிய நிலையையும் ஆண்டாள் சித்தரித்து காட்டுகிறார். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா எழுந்து வாராயின்னு கூப்பிடாம, என்ன ஸ்ருங்காரத்தில பெருமாளும் பிராட்டியும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற காலத்தில எழுந்து வாராய் என்றால் அவரை பிரிப்பதான குற்றத்துக்கு இடமாவார்கள். ஆகையினாலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் என்பதாக பிரார்த்திக்கிறார்கள். வாய் திறந்து வருகிறேன் இல்லை என்று நீ சொன்னால் போதும், அதுவே எங்களுக்கு தாரகமாக அமையும் என்றார். அடுத்ததாக 4 அடிகளாலே மைத்தடன் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட விட்டாய்கான் என்பதாக நப்பின்ன பிராட்டியினுடைய பெருமையை 4 அடிகளாலே சொல்லுகிறார்கள். மைத்தடம் கண்ணினாய் என்பதாக நப்பின்ன பிராட்டியினுடையதான கண்ணு அகன்றதாயும் நீளமாயும் விகசித்ததாயும் இருக்கக்கூடிய கண்ணாகியினாலே அதிலே மைதீட்டப்பட்ட கண் என்கிறார். பெருமாள் பகவான் உயர்ந்திருக்கும் பிராட்டியை மடர்ந்தது அவள் கண்ணுக்கு மைதீட்டினபடியினாலே மைத்தடம் கண்ணினாய் என்பதாக ஆண்டாள் குறிப்பிடுகிறார். நஜீவேயம் க்ஷணமபி வினாதாமசிதே க்ஷணம் என்பதாக கைதீட்டப்பட்ட கண்ணை உடைய பிராட்டியை விட்டு நான் ஒரு க்ஷணகாலம் கூட வாழமாட்டேன் என்பதாக எம்பெருமானுக்கு உகந்தது மைதீட்டிய கண் என்பதாக சொல்றார். ராகவோருகதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷணா என்பதாக ராகவனை விட்டு இந்த அசிதேக்ஷணா மைதீட்டப்பட்ட கண்ணுடையவள் என்பதாக சொல்லி நப்பின்ன பிராட்டியை மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட விட்டாய்கள். எத்தனை நாளைக்கு எத்தனை நேரத்திற்கு அவனை கட்டி பிடித்து எங்களை காக்க அவன் வரும் பொழுது அவனை கட்டி பிடித்து படுக்கையிலே தள்ளி நீ எத்தனை நாட்கள் தான் இந்த சௌகரியத்தை இந்த பெருமையை நீ அனுபவிக்கப் போகிறார். எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்றே
தகுவமன்று என ஆண்டாள் குறிப்பிடுகிறார். ஐயா, இந்த உயர்ந்திருக்க நப்பெண்ண பிராட்டியே இப்படி நீ செய்வது என்பதானது உன்னுடைய சுபாவத்துக்கும் சேராது, உன்னுடைய சொரூபத்துக்கும் செய்யாது. அகில ஜெக உயர்ந்த பிராட்டியார் பகவான் கோபித்தவரை கூட பிராட்டியார் தான் நமக்கு சிபார்ச்சி செய்து நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியவள் ஆகையினாலே உலகத்திலே தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய 2 பேர்களில் தாயே தன்னுடைய பிள்ளையினிடத்துல தன்னுடைய பிள்ளையினிடத்துல காக்கக்கூடியவள் ஆகையினாலே அப்படிப்பட்ட பெண் பிறவியோன பின்ன பிராட்டியே எங்களுடைய திரளை, எங்களுடைய அன்பை, எங்களுடையதான காரியத்தை, எங்களுடைய மார்கழி நோன்பை இதுகளை எல்லாம் உத்து பார்த்து தாயே நீ காக்கும் தெய்வம் ஆகையினாலே மைதீட்டப்பட்ட கண்ணை உடைய தாயே எங்களை நீ காக்க வேண்டும். அப்படி நீ காக்காதொழிந்தால் அது தத்துவம் அன்று, அது உன்னுடைய சொரூபத்துக்கு சேராது, தகவம் அன்று, உன் சுபாவத்துக்கும் சேராது. ஸ்ரீ பிராட்டியை குறிக்கக்கூடிய காலத்திலே அகில ஜெகன் மாதரம், அஸ்மன் மாதரம், அசரண்ய சரண்யாம், தேவதேவ திவ்ய மகிஷீம் என்பதாக இத்தனை குணங்களாலே கொண்டாடப்படுகிறாய். அகில ஜெகன் மாதரம் என்பதற்கு நீ இப்படி எங்களுக்கு அருள் செய்யவில்லை என்றால் அகில ஜெகன் மாதரம் என்பதாக உலகத்துக்கெல்லாம் தாய் என்று கொண்டாட முடியாது. அதே மாதிரியாக அசரண்ய சரண்யாம், அதாவது கதி இல்லாதவர்களுக்கு கதி கொடுத்து காக்கக்கூடியவள் என்பதும் உனக்கு சேராது. தேவதேவ திவ்ய மகிஷீம் என்கிறதான எல்லாம் பகவானுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த தேவதேவனுடையமான பெரிய மனைவி என்பதான இந்த ஒன்றுதான் உன்னோடு சேர்ந்து இருக்க முடியும். ஆகவே மக்களை காக்கும் பணியில 2 பேருக்கும் போட்டி இருந்தாலும் கூட அவன் உன்னை கட்டிப்பிடித்தாலும் வரக்கூடாது என நீ அம்மாதிரி செய்யக்கூடாது. எங்களுடைய ரட்சகை, எங்களை காப்பவள், எங்களுக்காகவே தாயாயிருக்கக்கூடியதான தன்மை படைத்தவள், தாயுள்ளம் படைத்தவள், குழந்தையை காத்தே தீருவது பணியாகையினாலே அதன்படியே நீ இருக்க வேண்டும் என இப்பாசுரத்தில் பெருமாளையும் கண்ணனையும் பிராட்டியாயிருக்கக்கூடிய பின்ன பிராட்டியையும் சேர்த்து அனுபவித்து ஆண்டாள் இப்பாசுரத்தை தலை கட்டுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.